ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் பிரியர்களுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது மாதிரி பிஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு இந்த காம்பை எடுத்துட்டு இந்த பக்கமாக திருப்பி கத்தி வச்சு ஒரு 4 பாகமாக இதை அறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, வேர்க்கடலை, எள், ஒரு சில்லு தேங்காய். நீங்கள் சீரகம் வேண்டாம் அப்படின்னா சோம்பு போட்டுக்கலாம், சோம்பு வேண்டாம் அப்படின்னா சீரகம் போட்டுக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எது அந்த சமயத்தில் இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக வறுக்கணும். நான் காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாய் போடலை. அதுக்கு பதிலாக நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகுத்தூள் அது மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு இது எல்லாத்தையும் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் எப்போ நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டாக வாசம் வர்ற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறது எதுவுமே கருகக்கூடாது. வாசனை வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி பொடியை நீங்கள் முதல்ல ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே பொடியை நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான காய்கறியில் நீங்கள் செய்யலாம். இதை வறுக்கும் போதே ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் சால்ட்டு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ மிளகாய்த்தூள் தான் போடணும். மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் கத்தியில் வச்சு நாளாக நான் கட் பண்ணியிருக்கேன். முதல்ல கட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியில் போட வேண்டாம். தண்ணியில் போடாமல் ஈரம் இல்லாமல் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, அது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து ஒவ்வொரு கத்திரிக்காய் கூடயும் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கிங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது எல்லா கத்திரிக்காயும் நல்லா இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கூட தோற்று போவாங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் இது ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலேயே வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வெந்ததும் இந்த ஒவ்வொரு கத்திரிக்காயும் நம்ம திருப்பி விட்டுடணும். திருப்பி விட்டு எல்லா கத்திரிக்காயும் வேக வைக்கணும். எண்ணெயில் வேகும்போது அது இந்த பொடியோடு சேர்த்து வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பிரியாணி கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் இதோட
கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் செஞ்சாச்சு. லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு வீட்டில் தயிர் சாதம் புளி சாதம் பண்ணியிருந்தனால அதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கிரேவி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.